ஃபோர்ட் ராப்டர் கன்வர்ஷன் பண்ணுறோங்க. வண்டியை வந்து நல்லா பார்த்துக்கங்க இப்போ எப்படி இருக்குன்றத. ஸோ இதுக்கு அடுத்தது வர எல்லா வண்டிகளையும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்றைக்கி டிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட் ராப்டர் கன்வர்ஷன் பண்ணுறோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வண்டி பண்ணியிருந்தோம். ஸோ இது இன்னொரு வண்டி. இந்த வண்டி சேம் அதே கிட் தான் பண்ண போகிறோம். அதே ராப்டர் வெர்ஷன் ஓஜி வெர்ஷன் கிட் தான் பண்ண போகிறோம். ஸோ வண்டியை வந்து நல்லா பார்த்துக்கங்க இப்போ எப்படி இருக்குன்றத. கலர் இன்னும் டிசைட் பண்ணல, என்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்ன கலர் பண்ணலான்றத கஸ்டமரும் பிளான் பண்ணல. ஸோ கலர் சேஞ்ச் பற்றி அப்புறமா பிளான் பண்ணிக்கலான் இருக்கோம். எல்லா கிட்டுமே வந்து ஆர்டர் போட்டு எல்லாமே வந்திருக்கு. இன்னும் பிரிக்கல, பானட் இருக்குது. எல்லாம் வந்து பாடி கிட்ஸோட எல்லா பார்ட்ஸும் வந்துருச்சு. இதெல்லாம் பிரித்து பார்த்துட்டோம், எல்லாம் ஓகே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வண்டியை உள்ளே ஏற்றுறோம். உள்ளே ஏற்றிட்டு ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அசம்பிள் பண்ணுறதாங்க ஒர்க்கு. ஸோ இந்த வண்டியை நல்லா பார்த்துக்குங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோன்றதை. அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து என்ன கலர் பண்ணுன்றதை இன்னும் டிசைட் பண்ணல. இன்ட்ரெஸ்டிங் கலராக பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ராப்டர் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து அலாய்வீலும் கேட்டிருக்காரு. அலாய்வீல் வந்து எனக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அலாய்வீல் நெக்ஸ்ட்டு பார்க்கணும். அது இல்லாமல் சென்டர் டிஸ்பிளேயும் கேட்டிருக்காருங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா போன வண்டியை விட இந்த வண்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபிட்டிங்லாம் வந்து உண்மையாக நல்லா இருக்குங்க. ஏன்னா போன டைம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லா கேப்ஸ் எல்லாமே. இந்த வண்டியில் அந்த ஒர்க் இல்லை. ஸோ போன வண்டியோட இந்த வண்டி பெட்டராக தான் இருக்குன்னு சொல்லணும், கிட்டு குவாலிட்டி. ஸோ பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றது நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ கைஸ் நம்ம ஃபோர் எண்டோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிச்சாச்சு. திரும்ப ப்ரைமருக்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா பேனலும் ப்ரைமருக்காக ரெடியாக இருக்குது. வண்டியும் ப்ரைமருக்காக ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. பின்னாடி பாருங்கள் பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். இந்த டைம் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணல. இந்த டைம் அதை ரெக்டிஃபை பண்ணி பக்காவாக பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து வர எல்லா வண்டிங்களையும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா இதுனா நாளைக்கு உடையாமல் இருக்கும், எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்லி ஃபுல்லாக பிரிச்சிட்டாங்க. பார்ப்போங்க, வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி.